வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான பூண்டு சட்னியும் அப்புறம் இது கூடவே கம்பு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. கம்பு இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக மிருதுவாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஆறுனதுக்கு அப்புறமும் இந்த இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் சொல்கிற அளவுகளோடு இன்றைக்கி நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த கம்பு இட்லி மாவும் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கம்பு இட்லியும் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கம்பு இட்லி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு ஊற போட்டுக்குவோம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பு நல்லா சுத்தமாகவே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான். அதனால் கல் மண் தூசி எதுவும் இல்லை. நீங்கள் வந்து லூஸில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் கல் மண் தூசிலாம் இருக்கும். அதெல்லாம் புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. 3 டம்ளர் கம்புக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோவில் சேர்த்துக்குங்க, கரெக்டான அளவாக இருக்கும். கம்பு தான் அதிகமாக சேர்க்கணும். இப்போ அதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நம்ம கம்பு குமிச்சு எடுத்திங்க அப்படின்னாக்கா அதே போல் உளுந்தும் குவிச்சே எடுத்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்குங்க. கல் மண் இருந்ததுன்னா ஒரு தடவை அரிச்சியும் எடுத்துக்குங்க. சில கம்பில் மண் தூசிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரிச்சிடுங்க எப்போ சிறுதானியம் வாங்கினாலும். இப்போ நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நல்லா கம்பு மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்குங்க. இந்த கம்பு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும். நான் உளுந்தையும் இப்போயே ஊற வைக்கிறேன். ஆனால் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. உளுந்தையும் சேர்த்தே ஊற வச்சுக்கலாம். நம்ம ஆனால் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம மாவு அரைக்க போகிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், கம்பு அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சு. உளுந்து எடுத்து நான் முன்னையே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா உளுந்தும் கூலிங்காக இருக்குது. கூலிங்காக அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும் அரைக்கிறப்ப. இப்போ கிரைண்டரில் சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். நீங்கள் தண்ணியை நிறையா ஊற்றிடக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பந்து மாதிரி பொங்கி வரும். காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு தண்ணியை ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நீத்து போன மாதிரி போயிடும் மாவு. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இது போல் வரும். நல்லா மாவு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே தான் இதுக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மாவு இந்த அளவுக்கு பூக்க பூக்க அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உளுந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து இதிலே நம்ம கம்பு இட்லிக்கும் போட்டிருக்கோம். அந்த ஊற வச்ச தண்ணியே சேர்க்க வேண்டாம். தனியாக வேறு தண்ணி சேர்த்து அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கம்பு மாவு பக்குவமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக உட விட்டுறக்கூடாது. அதே சமயம் கம்பு மாவு அரைக்கும் போது தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. மாவை கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்குங்க. ஏன்னா இது நம்ம புளிச்சதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் எப்போ சிறுதானியம் அரைச்சாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்குங்க. மாவை நைஸாக உட விட்டுறாதீங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதுவும் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். இதையும் நான் எடுத்துக்கிறேன், பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாவு வலிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி எடுத்துக்குங்க. மாவு நல்லா அடியிலேருந்து எடுத்து கலந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா அடியில் போய் தங்கியிருக்கும். ஒத்தாப்பில் கரைச்சி வச்சுக்கணும். நம்ம உளுந்து மாவும் அந்த கம்பு இட்லி மாவும் நல்லா சேர்ந்து ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரணும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதில் பாதி மாவு பார்த்திங்கன்னா நிறையா தான் அரைச்சிருக்கேன். அதனால் பாதி மாவு புளிக்காமலே ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிறேன். இது ஒரு 2 நாள் கழித்து ஊற்றிக்கலாம். நம்ம புளிக்காமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா. பொதுவாக சிறுதானிய மாவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நாள்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் தான். ஆனால் இது போல் நம்ம புளிக்காமல் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நம்ம அதை ஊற்றிக்கலாம். ஒன்றும் புளிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாதி மாவு மட்டும் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இதை கையோடு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். அரைச்ச உடனே எடுத்து வச்சுருங்க. 2 நாள் கழித்து ஊற்றுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு புளிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நல்லா ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சா போதும், டக்குன்னு புளிச்சு வந்துடும் மாவு. இப்போ பாருங்கள், நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவு நல்லா ஒரு தடவை தாப்பில் ஒன்று கலந்து விட்டு இட்லி ஊற்றிக்க வேண்டியதான்.
மாவு பார்த்திங்களா நம்ம திக்காக கரைச்சி வச்சோம். இப்போ கொஞ்சம் அப்படியே தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் தண்ணி வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா திக்காக கரைச்சி வைக்கணும். தேவைன்னா நம்ம இட்லி ஊற்ற போகிறப்ப வேணால் கரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இட்லி வெந்துகிட்டு இருக்கப்போ நம்ம பூண்டு சட்னிக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. பெருங்காயத்துக்கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கிறப்ப. இதிலே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா உளுந்து ஒரு பாதி அளவு நிறம் மாறட்டும். அது வரைக்கும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நான் ஒரு 10 வரமிளகாய் போல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாயும் உளுந்து நல்லா ஓரளவு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இதில் நல்லா 1 கப் அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா 2 முழு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு தான் அதிகமாக சேர்க்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு சட்னிக்கு நிறைய பூண்டு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட இந்த உளுந்து எல்லாம் சேர்த்து செய்கிறது இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வதக்குனது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பாருங்கள். அப்படி தேவைன்னா லைட்டாக மட்டும் தெளித்து இது போல் திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த சட்னி திக்காக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். நமக்கு தொக்கு மாதிரி இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச சட்னி இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க, நிறைய வேண்டாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதை நல்லா தொக்கு பதத்துக்கு கிண்டி எடுக்கணும். நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணிலாம் வற்றி நல்லா இது போல் ரெடி ஆகிடும். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த சட்னியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவசரத்துக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட சட்னி ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வெந்து வந்துருச்சு. நல்ல மாவு நான் சொன்ன அளவுகளோடு அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா இது போல் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பஞ்சு போல் இட்லி. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பூண்டு சட்னி இந்த சாஃப்டான பஞ்சு போல் இருக்கிற கம்பு இட்லியும் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.